இந்த ராயபுரம் பகுதி நம்முடைய தலைவருக்கு தெரியும். இது மீனவர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி. மீனவர்கள் பயன்பெறுகின்ற வகையில பல்வேறு வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். மீன்பிடி தடைகால நிவாரண தொகையை 5000 ரூபாயிலிருந்து நம்முடைய அரசு இன்னைக்கு 8000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். வரப்போற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில அந்த 8000 ரூபாயை 12000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீனவ பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற வகையில நவீன மீன் விற்பனை அங்காடிகள் முக்கிய நகரங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கடற்பாசி வளர்ப்பை மீனவ பெண்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தி அவர்களை தொழில் முனைவராக நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போது உறுதி. உங்களுடைய தொகுதி ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சகோதரர் ஜுபேர்கான் அவர்களை தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ என் மேல தனி பாசத்தோடு இருக்கிறாரு. அவரை மேன்மேலும் புண்படுத்த நான் விரும்பல. அவர் இன்னும் நல்ல ஆயுளோட டென்ஷன் ஆகிறாரு. பிபி மாத்திரை சாப்பிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அதனால நீங்களே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த போட்டோவை ஏற்கனவே பார்த்துருச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பொறுப்பு வந்துச்சு, பதவி கொடுத்தாங்க, அதனால அவங்க காலில் போய் விழுந்த. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. கரெக்ட் தான், நியாயமான கேள்விதான். நான் என்ன கேட்கிறேன், பொறுப்பு அவங்க தானே கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவி அவங்க காலில் விழுந்தானே வாங்கினீங்க. ஆனா என்ன பண்ணீங்க? அந்த அம்மா காலை மாறி விட்டு நீ என்ன பண்ண, நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டவர் தான் இந்த அனுபவம் மிக்கவர். அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஆயுளோட இருக்கணும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும். நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில நம்முடைய தலைவர் மீண்டும் செய்கின்ற சாதனை எல்லாம் அவர் இருந்து பார்க்கணும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர் தான் கேப்டன். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள் கேப்டன். மோடியுடைய அடிமை யாரு? நான் சொல்லல,